மிரர்லெஸ் தான் கிங், செம்ம ஷார்ப் ஃபோட்டோஸ். 2023 வருது, இன்னும் DSLR கேமரா யூஸ் பண்ணுறீங்க? மிரர்லெஸ் தாங்க கெத்து, DSLRலாம் எப்போவோ செத்து போச்சு. இப்படி பல பேர் பேசிக்கிறத நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இன்னமும் ஏன் DSLR கேமரா பல இடங்களில் மதிக்கப்படுது? ஒய் DSLR இஸ் பெட்டர் தேன் மிரர்லெஸ் கேமரா? இதை தான் இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு Mirrorme Studio. நான் திலீபன் ராமகிருஷ்ணன். சிம்பிளாக 5 விஷயத்தை வச்சு ஏன் ஒரு DSLR கேமரா மிரர்லெஸ் கேமராவை விட சிறப்பான கேமரான்னு பார்க்க போகிறோம். நம்பர் 1, பிகர் சைஸ், மோர் கண்ட்ரோல்ஸ். சைஸில் மிரர்லெஸ் கேமராவை விட DSLR கேமரா பெருசு. இப்படி பெருசாக இருக்கிறதுனால அதை கையில் பிடிச்சிக்கிறதும் தூக்குறதும் சிரமம்னு நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த சைஸ் தான் இங்கே அட்வான்டேஜ். பெரிய சைஸாக இருக்கிறதுனால நம்மளை கையில் பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு grip கிடைக்கும். நல்ல கிரிப்பாக இருக்கிற கேமராவை தான் ரொம்ப நேரம் ஒரு வெட்டிங்லேயோ ஒரு ஈவெண்ட்லேயோ நம்மளால் தூக்கிட்டு இருக்க முடியும். ஸோ பெரிய சைஸில் நல்ல கிரிப் கிடைக்கும். சின்னதாக இருக்க மிரர்லெஸ் கேமராவில் இந்த கிரிப்புக்காக அந்த சைஸை கொஞ்சம் பெருசுப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அடுத்த விஷயம், சைஸில் பெருசாக இருக்கிற லென்சஸ், அதாவது டெலிஃபோட்டோ மாதிரி இருக்கிற லென்சஸை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கேமரா பாடியும் கொஞ்சம் பெருசாகவே இருக்கணும். பெரிய பெரிய லென்சஸை யூஸ் பண்ணும்போது சின்ன கேமரா பாடி போட்டு யூஸ் பண்ணும்போது நம்மளால் ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே சிரமம். அடுத்த விஷயம், மோர் ஸ்பேஸ் ஃபார் த எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல்ஸ். பெரிய சைஸ் DSLR கேமராஸில் எக்ஸ்டர்னல் கனெக்ஷன்ஸ், HDMI போர்ட், மைக் இன்புட், அவுட்புட், எக்ஸ்டர்னல் கனெக்ஷன்ஸ்னு மவுண்டிங்னு எல்லாமே கொடுக்கறதுக்கான வசதிகள் இருக்குது. ஆனால் சின்னதாக இருக்க மிரர்லெஸ் கேமராவில் அவ்வளோ சின்ன சின்ன கனெக்ஷன்ஸ் வைக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்குது. ஸோ பிகர் சைஸ், மோர் கண்ட்ரோல்ஸ். நம்பர் 2, மோர் பேட்டரி பேக்கப். இதை பற்றி யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, DSLR கேமரா பேட்டரிஸ் ஆர் ஃபார் பெட்டர் தேன் த மிரர்லெஸ் கேமரா பேட்டரிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா Canon 5D Mark 4ல் ஃபுல் சார்ஜில் 900 ஷாட்ஸ் எடுக்கலாம். அதே ஈக்குவலண்ட்டான R5ல் 320 ஷாட்ஸ் தான் எடுக்க முடியும். Nikon D850 DSLR கேமராவில் ஃபுல் சார்ஜில் 1840 ஷாட்ஸ் எடுக்க முடியும். அதே ஈக்குவலண்ட்டான Z7 அதாவது Z7ல் 420 ஷாட்ஸ் தான் எடுக்க முடியும். ஸோ இதை வச்சு எல்லாரும் சொல்லிடலாம் DSLR கேமரா பேட்டரிஸ் ஆர் ஃபார் பெட்டர் தன் த மிரர்லெஸ் கேமரா. நம்பர் 3, OVF, நோ லேக் லைக் EVF. OVF, ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டர். DSLR கேமராவில் உள்ள ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டருக்கு ஒரு நேச்சுரலாக நம்ம கண்ணுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு மிரர் தாங்க. ஸோ வெளியில் என்ன நடக்குதோ அதை தான் நீங்கள் உங்கள் கண்ணில் உங்கள் கேமராவில் உள்ள வியூ ஃபைண்டரில் பார்ப்பீங்க. ஆனால் எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர் EVF, மிரர்லெஸ் கேமராவில் உள்ள EVF ஒரு LED ஸ்க்ரீன், ஒரு டிவி பார்க்குறது மாதிரி உங்களுக்கு சென்சார் மூலமாக வர்றத ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ரீனில் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கும் போதும் அதுக்கு இடையில ரியல் டைம் லேக் இருக்கும். ஸோ நீங்கள் வெளியில் நடக்கிறது ஒன்றா இருக்கும், நீங்கள் பார்க்குறது ஒன்றா இருக்கும். உங்களோட ப்ராசஸர் ஸ்பீடை பொறுத்து இது மாறும். இருந்தாலும் எல்லா மிரர்லெஸ் கேமராலையும் இந்த EVFல அந்த லேக் இருக்க தான் செய்யுது. ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டர் நேச்சுரலாக வெளியில் நடக்கிற விஷயத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு ப்ரிசம், ஒரு மிரர்னால அதில் என்ன நடக்குதோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். இதனால நோ லேக் ஆன் OVF. நம்பர் 4, ரெட் டாட் பேட்டர்ன் ப்ராப்ளம்ஸ். இந்த மிரர்லெஸ் கேமராவில் சென்சாருக்கும் உங்கள் கேமரா பாடி ஃப்ளாஞ்சுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்பவே கம்மி. அதனால் டைரக்ட் சன்லைட் இல்லை டைரக்ட் லைட் சோர்ஸை நீங்கள் படம் பிடிக்கும் போது உங்கள் லென்ஸ் வழியாக வர லைட் சென்சரில் பட்டு திரும்பியும் லென்ஸில் பட்டு அகெயின் ரிஃப்ளெக்டட் பேக் டு சென்சாருக்கு வர்றதுனால அந்த ரெட் கலரில் டாட் பேட்டர்ன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும் உங்களோட இமேஜில். இந்த DSLR கேமராவுக்கு இருக்கிற அந்த சென்சார் டு ஃப்ளாஞ்ச் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ரெட் டாட் ஃபார்மேஷன் கம்மியாகவே இருக்குது. ஸோ இந்த மிரர்லெஸ் கேமராவில் இந்த ப்ராப்ளம் இருக்கிறது இந்த DSLR கேமராவில் கிடையவே கிடையாது. நம்பர் 5, ப்ரைஸ். ஸ்டில் மிரர்லெஸ் கேமராஸ் ஆர் காஸ்ட்லியர் தேன் DSLR கேமராஸ். இப்போ வரைக்கும் நீங்கள் ஒரு மிரர்லெஸ் கேமராவில் இன்வெஸ்ட் பண்ணுறதா DSLR கேமராவில் இன்வெஸ்ட் பண்ணுறதா ஒரு ஃபஸ்ட்டு பிகினர் ஃபோட்டோகிராஃபராக நான் இந்த கேள்வியை கேட்குறேன்னு என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சர்டைனாக DSLR கேமரா தான் சொல்லுவேன். ஒரு பிகினராக ஒரு ஃபோட்டோகிராஃபியை கற்றுக்கணும், இப்போ தான் நான் அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என்கிட்ட இவ்வளோ தான் பட்ஜெட், இவ்வளோ தான் கையில் காசு இருக்குது, நான் ஒரு கேமரா ப்ரொஃபஷனல் கேமரா வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக DSLR கேமராவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி கட்டத்தில் DSLR கேமரா இஸ் ஃபார் பெட்டர் தென் மிரர்லெஸ் கேமரா இன் ப்ரைஸ் பாயிண்ட். ஃபைனல் வேர்ட்ஸ், மிரர்லெஸ் கேமராவில் எப்போதும் எடுக்க போகிற படத்தை
உங்கள் ஸ்க்ரீன்லேயே லைவ் வியூவிலே ஒரு சிமுலேஷன் மாதிரி காமிச்சிரும். ஸோ இதை தான் நீங்கள் எண்ட் ரிசல்ட், இதை தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க, இந்த படம் தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க எடுத்ததுக்கப்புறம் அப்படின்னா அதை நீங்கள் ஷட்டர் பட்டன் தட்டுறதுக்கு முன்னாடியே லைவ் வியூவில் உங்களுக்கு காமிச்சிடும். ஒரு DSLR ஒரு பிகினராக ஒரு DSLR கேமராவில் வர நாலேஜ், அதாவது ஒரு பிகினராக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம நிறைய மிஸ்டேக்ஸை பண்ணி அந்த மிஸ்டேக்ஸ் மூலமாக வர நாலேஜை ஒரு DSLR கேமராவில் கிடைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மிரர்லெஸ் கேமராவில் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நீங்கள் இதை தான் எடுக்க போகிறீங்கிற ஒரு படத்தை எடுக்க போகிறதுக்கு முன்னாடியே உங்கள் கண்ணுக்கு காமிச்சிடும். ஆனால் ஒரு DSLR கேமராவில் நான் இப்படி நினைக்கிறேன், நான் இப்படி ஒரு கற்பனை பண்ணுறேன், என்னோடய சப்ஜெக்ட் என்னோடய படம் இப்படி தான் வரணுங்கிற என்னோடய கற்பனையில் அமைஞ்சிருக்கணும், இந்த லைட் இந்த சப்ஜெக்ட் இப்படி நான் வச்சு இந்த படத்தை எடுக்கணும்னு நீங்கள் யோசித்து கற்பனை பண்ணி அந்த ஷட்டர் பட்டனை தட்டி அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்து வர மிஸ்டேக்ஸை சரி பண்ணுற அந்த நாலேஜ் DSLR கேமராவில் மட்டும்தான் கிடைக்கும். மிரர்லெஸ் கேமராவில் ஆரம்பத்திலே நீங்கள் இந்த படத்தை இப்படி தான் எடுக்க போகிறீங்கிற ஒரு செட்டிங்ஸில் உள்ளே போய்ட்டு நீங்கள் ஒரு படத்தை உருவாக்குற கற்பனையை விட்டுட்டு அந்த செட்டிங்ஸ் அமைக்கிற ஒரு இதில் போயிடுவீங்க. ஸோ அந்த நாலேஜ் DSLRல கிடைக்கிற நாலேஜ் மிரர்லெஸ் கிடைக்காது. இதனால தான் என்னமோ DSLR கேமரா இஸ் பெட்டர் தேன் மிரர்லெஸ் கேமரா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறேன். இது Mirrorme Studio. We create a bond with you. Bye bye.